ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்து மாறி வாழ்க்கை துணையை இன்னும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை உடனே தேர்ந்தெடுங்க. பெயர் சஞ்சனா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல போயர் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தனை சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நகை கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவர் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா அரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா இவங்களுடைய இந்த பொண்ணோட முதல் வாழ்க்கை சரிவர அமையாதனால இப்போ வரக்கூடியவராக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு குழந்தைங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைங்க இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரி இல்லை ஒரு 12வது படிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மஞ்சு, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தனை சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. என்னோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சிவகங்கையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு திருமணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் இவங்களுக்கும் நல்ல ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓரளவு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். மாதம் ஒரு 15 to 20,000 சம்பளம் வாங்குகிற வேலையில் ஏதாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மாதம் ஒரு 50,000க்கு பக்கமாக டர்ன் ஓவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுனால. ஸோ இல்லை வேலை இல்லைனாலும் ஓகே, தன்னுடைய இந்த பிஸ்னஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.